அம்மா, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. தயவு செய்து கீழே இறங்கிருங்க. இலே முருகேசா, நீ கம்முனி கடை. உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவளெல்லாம் இன்னைக்கு இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோன்னு வையா, இவ நம்ம தலைக்கு மேல ஏறி மோண்டு விடுவா. இவள இன்னைக்கு நான் சும்மா விடுறதா இல்ல. ஐயோ கடவுளே, நீ என்னலாம் ஒத்தைக்கு ஒத்த பாக்குது? வாடா வா, இன்னைக்கு நீயே நானும் பாத்துருக்கேன். அட லட்சுக்குள்ள கத்தரிக்கா கணக்கா கடந்துக்கிட்டு மதுர் மேல ஏறி நின்று சண்டை போடுத. கீழே நின்று ஒழுங்கா கிளவி தெரியும்டங்கண்ணா. ஐயா ஆமா, இது மதில்ல நின்று ஆடிய ஆட்டத்துக்கு மதில்ல இருந்து கீழே விழுந்து கையை காலம் உடச்சிக்கிட்டும் போல இருக்க லட்சு. லட்சு கீழே இறங்குங்க. மதில் மேல இருந்து விழுந்து கீழே கீழே விழுந்து கையை காலோட உடச்சிட்டு அடக்காதீங்க. வேற யாரு பாடுவாப்பா உங்களோட கடந்து? சும்மா இருந்துருங்க. நான் இருக்க கோவத்துக்கு இன்னைக்கு நான் இந்த கிளவிய உண்டு இல்லன்னு பண்ண போறேன் பாரு. அடாடாடாடா, இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீல தவிர ஒன்றும் பண்ண மாட்டேங்கல. ஒழுங்கா கீழே இறங்குங்க. இந்த பரட்ட முடிய ஆஞ்சிட்டு வரேன் இரு. இன்னும் சத்த நேரத்துல உங்க வீட்டுக்காரர் வந்துருவாரு. தண்டபாணி என்ன பசிக்குதுன்னு குழம்பு வைக்கணுமா வேண்டாமா? ஆமா, அந்த ஆளு வேற பசிக்குதுன்னு வந்து நிப்பானே. இருல வாரேன். கிளவி இரு, உன்னைய நான் அப்புறம் பாத்துக்கிடியே. பைய மெதுவா இறங்குங்க லட்சு. கை கால் வேலை உடச்சிட்டு அடக்காதீங்க. அட பெரிய பொண்ணு, இன்னும் கொஞ்ச நேரம் லட்சு பொடிய சண்டையே பாத்துருக்கலாம். இப்படி இடையில புந்து கெடுத்து விட்டுட்டியே. இறங்க முடியாமட்டுங்க. ஏதோ ஒரு இதுல ஜோஸ்ல ஏறிவிட்டேன். இப்ப இறங்க முடியாமட்டுங்க. எனக்கு இந்த லட்சு கைய காலம் முறிச்சுக்கிடுமோன்னு பயமா இருந்து அதனாலதான் இறங்குங்கன்னுட்டேன். எப்ப 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 எப்படியே இறங்கியாச்சம்மா. இந்த மதுல ஏறிட்டு இறங்க அவள. எப்போ குறுக்கு கிறுக்கெல்லாம் முறிஞ்சு போகும் போல இருக்கு. மேல ஏறிட்டு கீழே இறங்க முடிய மாட்டேங்க பிடிச்சுக்கிட்ட. ஆமா லட்சு, இது உங்களுக்கு தேவையா? அங்கே ஏலா இவளை இப்படி நாக்கப்படுங்க மாதிரி நாலு கேள்வி கேட்கலான்னு வை. இவளுக்கு ரொம்ப தொக்காயி போயிரும். இவ சூனி ஐப்பான்னு பயந்து அவ்வளோர இவளுக்கு பயந்து ஓடியாவன்னு நம்மளும் ஓடிக்கிட்டு இருந்தோன்னா வழங்காது. நாளைக்கே மதுளுக்கு பின்னாலே குடிச்சாத்தாங்கனாங்க வந்து மறுபடியும் தாவி குதிச்சு உள்ள வந்து ஏதாவது தகட குழி தோண்டி போச்சுட்டு போயிட போகுது. பார்த்து புதைப்பா அவளை குழிய தோண்டி நான் முக்கிற முண்டேன். தூர நவுளுங்க, நான் கறிய வைக்கணும். என் வீட்டுக்காரர் வேற வந்துருவாரு. அட லட்சு, உங்க வீட்டுக்கார்ட்ட பேசிட்டீங்களாக்கும். வேற என்னத்த செய்ய? அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியோட மறுபடியும் குடிச்சிட்டு வந்து ஒரே காலில் விழுந்து ஒரே மன்னிச்சுக்க லட்சுமின்னு வேற என்ன பண்ண சொல்லியா? இந்த வருஷம் எப்பயும் இப்படிதானே சொல்லி மன்னிச்சு விட்டாச்சு. யாங்கல்ல விழுந்தது மட்டும் இல்லாம பிள்ளைகளெல்லாம் போய் உளியாரு. வேற இவர் என்னத்த செய்ய? பிள்ளைகள் சிரிச்சுட்டு அடாக்காளுவ ஒரே சிரிப்பா. எம்மா பாவமா அப்பாயே மன்னிச்சு விட்டுருன்னு. அதனாலே இருந்தாலும் போய் தொலைகிறாருன்னு விட்டுட்டேன். நான் கூட உங்களை அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் ஒரு விட்டுட்டு இங்க உங்க ஆவியா அக்கா வீட்டுக்கு வேலை செய்ய போனாருன்னு சொன்னதும் வீட்டுல இனிமே சேர்க்க முடியலாக்கும்னு நினைச்சிட்டேன். நானும் அவரு அதுக்கப்புறம் சேர்க்கப்படாதுன்னு தான் இருந்தேன். அவரு அதுக்கப்புறம் காலில் விழுந்த உழுவ பார்த்துட்டு தான் என்னனையும் போயிட்டு போறாருன்னு வேற சேர்த்துக்கிட்டேன். சரி நீ தூர நவுலுன்னா கறி வைக்கட்டும். மீனெல்லாம் கழுவி அந்த ஆளை போட்டு போயாச்சு. காக்கா தூக்காம போட்டிருக்காக்கும். ஐயா ஆமா, மீனை வேற அனாமத்தா போட்டுட்டு தான் நீங்க இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களாக்கும். பூனை தூக்கிட்டு போயிருக்க போகுது. ஐயா ஆமா, பூனைக்குன்னா நல்ல வேலை தூக்கல. நம்ம கைவாட்டத்துக்கு இங்கே இருக்கட்டும். எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் உடைச்சிட்டியா? ஐயா எங்க, நானே இப்பதான் தக்காளி வெட்ட போறேன். உங்க சண்டையை வாய பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன நீ வேலை நடக்கும்? இந்த புளிய கரைச்சி ஊத்தி கொஞ்சம் மிளகா போட்டு கொதிக்க விட்டோன்னா அது பாட்டுக்கு கொதிச்சுட்டு அடக்கம். அப்புறம் மீனை போட்டு இறக்கிடலாம். லட்சுமியக்கா வீட்லயும் மீன் கறி தானே அன்னைக்கு. ஆமாடா, வேற என்ன செய்ய? என்ன கறி வைக்கன்னு நமக்கு வேலையே உடம்புட்டங்கு. மீன் கறின்னு அது பாட்டுக்கு மிளகா கரைச்சி ஊற்றி அந்த மீனையும் போட்டு கொச்சி இறக்கி விட்டுருந்தேன்னா ஒரு வேலை முடிஞ்சிச்சு. பிள்ளைகளெல்லாம் மீன் கறினா கொஞ்சம் சாப்பிடுவாளுவேன். 4 மீன் பொரிக்கிறதுக்கு வச்சிருக்கேன். அப்புறம் பொரிச்சு கொடுக்கணும். அவ்வளோ பள்ளிக்கூடத்துக்கு இருந்து வந்ததும். சரி அடுப்பை பத்த இங்க இல்ல எல்லாத்தையும் கரைச்சி அதுக்கப்புறம் அடுப்புல தூக்கி வச்சுட்டோன்னா ஏன் ஒரு வேலை முடிஞ்சிடும். அதுல தேங்காய் கரைச்சி வச்சிருந்தேன். அதை எது நாங்க இருக்கதா? ஆமா அதான் எடு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் உட்கார்ந்துருந்தேன். இந்த கிளவி வந்து சண்டையை இழுத்துட்டா. நானும் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்குது. இந்தாங்க லட்சு, நீங்க தான் போய் தேவையில்லாம சண்டை இழுத்துட்டிய. அவிய வீட்டுல அவிய சாணியை கொட்டி வச்சிருக்கவனா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? வாடங்க வருதுன்னா அது காத்துல வரதான் செய்யும், வராமலாம் இருக்கும். நீங்களும் ஏன் இது பொம்பளைக்கு தானே இடம் இருக்குல்ல, அங்கன கொண்டு போய் காட்டுக்குள்ள போட வேண்டியது தானே. அது தோட்டத்துல அப்பாட்டுக்கு உரம் அங்கன கிடக்காதாக்கும். இங்கன போட்டுக்கிட்டு வீடு பக்கம் யாரும் இருக்காண்டாமா? அதை பத்தி தான் நமக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு அதுகிட்ட வம்பு வச்சுக்கிட்டோம்னாங்க? எல்லாரும் அந்த கிளவிய பார்த்து பயந்து போறதுனாலதான் அந்த கிளவிக்கு ரொம்ப தொக்காயி போச்சு. அதனாலதான் நான் இன்னைக்கு நாளை அடுப்பு கொடுத்தேன். சரி விடுங்க. முடிஞ்ச சண்டையை பத்தி பேசி என்ன பண்ணியது? எல்லாம் அந்த வெட்டின தக்காளியை கொண்டா உள்ள போட. இந்தாங்க லட்சு. இனிமே எல்லாம் போட்டாச்சு. இனிமே கோயிச்சு காமிச்சு கொஞ்சம் வரும்போது மீனை போட்டு இறக்கிடுவோம். எல்லாம் நீயே நின்னுகிட்டு இருக்க, அவ வந்து உட்காரு. நீ சோறு கறிலாம் ஆக்கிட்டியாக்கா அதுக்குள்ள?
எங்கடா வெளியே வரும்போது தான் எங்க மாமியார் மீனை வாங்கிட்டு உள்ள போகுது. அதனால நான் தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சுட்டு வந்துட்டேன். மீதி வேலையாவது பார்த்துக்கிடும். நம்ம வீட்டில் இருந்தோன்னா மீனை கழுவுங்க முழுவுங்க அப்புறம் கறி வையுங்க. அதனால கரண்ட் போகிறதுக்குள்ள தேங்காவை மட்டும் அரைச்சி வச்சிருவோம். நம்ம எப்பனாலும் வந்து தின்னுக்கடலாம் சோறு அப்படின்ட்டு முன்னெச்சரிக்கையா தேங்காவை மட்டும் அரைச்சி வச்சுட்டு வந்துட்டேன். அப்படியா பரவாயில்லையே. ஆமா கரண்ட் ஒரே 11 மணி 12 மணிக்கெல்லாம் கரெக்டாக பெய்யுதே. நினைச்ச நேரத்துக்கு எடுக்காம கரண்டை கணத்து நேரத்துக்கு ஓடியா. இந்த கரண்டை நம்பிட்டு இருந்தா நம்ம வேலைக்கு ஆகாது. முன்னாடியே அரைச்சி வச்சிருக்கிறது நல்லது தான். பத்தியா தேங்காய்? ஆமா இப்பெல்லாம் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே தேங்காய் அரைச்சி வச்சிடுறது தான். ஆமா நான் அந்த மீனை போட்டு விடியேன். எங்க வீட்டுக்காரன் கரெக்டா டான்னு பசிக்குதுன்னு வந்து நிற்பாரு. லட்சு இப்பவே மீன் கறி வாசம் நல்லா வருதே. வரும் வரும். டேய் டேய் சீக்கிரம் அந்த கபோர்ட திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பாருடா. அதுக்குள்ள தான் சமையலுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கும். நான் இன்னைக்கு தலப்பாக்கிட்டு பிரியாணி செய்யலாம்னு இருக்கேன். தலப்பெல்லாம் கெட்டியாச்சு. பிரியாணி செஞ்சே ஆகணும். சீக்கிரம் எடு. பட்டை கிராம்பு எல்லாம் அங்க தான் இருக்கும். இருடா எடுக்கேன். கொஞ்சம் பொறுக்குறானா. இதை வேற எந்த பக்கம் திறக்கணும்னு தெரியலையே. டேய் டேய் தள்ளி போங்கடா. நான் மேல இருந்து குதிக்க போறேன். இவன் ஒரு சாவு கிராக்கி. நம்மகிட்டே வந்து இம்சை பண்ணுவான். ஐயோ நான் செத்தேன். ஊற போல நாரப்பையில. வாவ் ரொம்ப டேஸ்டா இருக்கு. நான் சமைக்கேன்னு சொன்னா இதை யாருமே நம்ப மாட்டாங்க. டேய் வாங்கடா வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கடா நான் சமைச்சத. பாஸ் இப்பதான் அவன் அதுல ஏதோ எலி மருந்து மாதிரி என்னத்தையோ கலந்தான். நீங்க அதை முத சாப்பிடுங்க. நீங்க உயிரோட இருந்தா நாங்க அப்புறம் சாப்பிடுறோம். இல்லனா எத்தனை மணி நேரம் கழிச்சு நீங்க சாவரியன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கிறோம். டேய் என்னடா சொல்றீங்க? ஆமா பாஸ் உங்க பின்னாடி ஒருத்தன் நிக்காம பாருங்க. அவன் பெரிய செஃப் மாதிரி என்னென்னமோ உள்ள கலந்தான். பாஸ் நான் ஒண்ணும் கலக்கல பாஸ். கொஞ்சோட உப்பு தான் கலந்தேன். டேய் அப்ப நீயே வாடா முத நீயே சாப்பிடு. ஐயோ எனக்கு வேண்டாம். நான் இப்பதான் நிறைய தக்காளி சாப்பிட்டேன். என்ன ருசி என்ன ருசி. இப்படி சுதந்திரமா எடுத்து திங்கிறதுக்கு இன்னைக்குதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அவனத்தையும் வேட்டையாடி வேண்டியதுதான். நம்ம கிட்ட எவனாவது பங்குக்கு வந்துட போறான். நம்ம கிட்ட இருக்கதே ஒரு பீஸ் தான். இதை ஒளிச்சு வச்சு நம்மளே தும்போம். கடை குண்டு செட்டி எனக்கு கொஞ்சம் தாரே. நானும் தர முடியாது போட. வாங்கிட்டே இருக்கிறத முத சாப்பிடு வந்துருவான். இது எனக்கே பத்தாது. ஆமா ஏய் தள்ளி போங்கடா. வெங்காய வண்டி வருது. பாஸ் பாஸ் இத கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. இது விநாயகர் சதுர்த்திக்கு கிட்ட கொழுக்கட்டைன்னு நினைக்கிறேன். டேய் இத சுட்டு இன்னைக்கு சாப்பிடும்போதே நான் சாவர நிலைமைக்கு போயிட்டேன். இத இப்ப கொண்டு வந்து தர்ற ஊசி நாரி பேர் கொண்டா நான் செத்தே போவேன். என்னை அடக்கம் பண்ணதுக்கு முடிவு பண்ணிட்டியா? திடி தூர கொண்டு போடு. பாஸ் பரவாயில்ல பாஸ் கொஞ்சோட டேஸ்ட் பாருங்க. நல்லா இருந்தா நம்ம சாப்பிடுவோம். நல்லா இல்லனா அந்த வீட்டுக்காரங்களுக்கே கையில வாயில திணிச்சிருவோம். டேய் அத முத தூக்கி தூர போட்டுட்டு வந்த வேலையை கவனிங்கடா. பாதி பேர் போய் வாஷிங் மிஷின் ஒயரை கட் பண்ணுங்க, டிவி ஒயரை கட் பண்ணுங்க, டெலிபோன் ஒயர் எதனா ஒண்ணு போய் கட் பண்ற வேலையை போய் பாருங்கடா. அதுக்கெல்லாம் ஆள் ஆல்ரெடி போயாச்சு பாஸ். அது பாஸ் வந்த வேலை முடிஞ்சது. வாங்க போலாம். நீ போயிட்டே இரு. இன்னும் 4 துணியை நான் சேர்த்து கிழிச்சிட்டு வரேன். சரி சரி சீக்கிரம் வாங்க தல. டேய் வந்த வேலை எல்லாம் சிறப்பா முடிஞ்சதா? எனக்கு தெரிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். டேய் தடியன்களா எல்லாம் நல்லா மலமாடு மாதிரி தின்னுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ பாஸ் அப்படியெல்லாம் இல்ல பாஸ். வந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கோம். கிச்சனை தம்சம் பண்ணிட்டோம். துணிமணி எல்லாம் கிழிச்சு எரிஞ்சிட்டோம். இந்த ஒயர் எல்லாம் கட் பண்ற வேலை போயிட்டு இருக்கு. இனிமே என்ன பாஸ் பண்றது? அப்படியா சூப்பர். அடுத்த வீட்டுக்கு போறோம். அதான் கேட்க வந்தேன். போலாம் பாஸ். இங்க எல்லாம் ஜோலி முடிஞ்சது. அவ்வளவுதான். ஆமா பாஸ் இதுக்கு மேல இந்த ஜோலி முடிக்க ஒண்ணும் கிடையாது. அவ்வளவும் ஜோலி முடிஞ்சது. குட். வாங்க அடுத்த வீட்டுக்கு போலாம். ஓகே பாஸ் வாங்க போ. அந்த மீனை கழுவி அவளத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து கறி ஆக்கிறதுக்கே 1 மணி ஆயிரும் போல இருக்கு. இந்த சில்லாட்ட வீட்டில் கொஞ்சம் இருந்தானா நமக்கு ஒத்தாசையா இருக்கும். வீட்டில் இருக்க மாட்டேங்க கலசோட. நம்ம எந்த காலம் சோறு ஏறி ஆக்கி திங்க போறோமோ தெரியல. மணி இப்பயே 1 ஆயிருக்கும் போல இருக்கே. அடிக்க வெயில பார்த்தா அப்படிதான் இருக்கு. அடா என்னது இது? வீடு முழுக்க எலியாவுல ஓடிட்டு கிடக்கு. ஐயே அவ்வளவும் பாத்திர சட்டியெல்லாம் தூக்கிக்கிட்டு ஓடுது. பிடி 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 அந்த எலிய பிடி. லட்சுமி அக்கா வீட்டுல மீன் குழம்பு தயாராயிட்டு ஒரு பிடி பிடிச்சிட்டு தான் போனோம். இருளா கறியை உள்ள கொண்டு இறக்கி வச்சுட்டு சோறை போட்டுட்டு எடுத்துட்டு வரேன். 3 பேரங்க நான் கறந்து தும்போம். லட்சு இங்கன வேண்டாம். இங்கன வாட தாங்கல. நம்ம அங்கன போயிருவோம். ஆமா அதுவும் சரிதான். சரி வாங்க. என்னாச்சு பா சந்தியா? நீ கிளாஸ் ரூமுக்கே வராம என்ன லைப்ரரியிலே உட்கார்ந்துகிட்ட? அட்டெண்டன்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு கிளாஸ் ரூமுக்கு வர ஐடியா இல்லையா?
இல்லைப்பா காவியா, எனக்கு கிளாஸ் ரூமுக்கு வரவே பிடிக்கல. அதனால தான் இங்கே லைப்ரரியிலே உட்கார்ந்துட்டேன். ஹே லூசாடி, நீ எதுக்கு கிளாஸுக்கு வர உனக்கு பிடிக்கல? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஏய் சும்மா நடிக்காத என்ன? நீ எப்பயுமே ஒரு கிளாஸை கூட கட் பண்ண மாட்ட. இப்போ எதுக்கு எல்லா கிளாஸையும் கட் பண்ணிட்டு லைப்ரரியில் வந்து உட்கார்ந்துருக்கேன்னு எனக்கு புரியல. என்னன்னு சொல்லு, நீ சொன்னாதானே தெரியும். சரணும் கிளாஸ் ரூமுக்கே வரல. அவனும் ஃபுட்பால் விளையாடுற இடத்துல அங்கேயே இருக்கான், கேண்டீன்ல இருக்கான், வேற எல்லா இடமும் போறான். கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டு வர மாட்டேங்கிறான். நீ என்னன்னா கிளாஸ் ரூமுக்கு வர மாட்டேற, லைப்ரரியிலே இருக்க. என்னதான் பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவியா. ஏய் சொல்லுடி, ஸ்டேட்டஸ்ல நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ ரொம்ப சோகமா பாட்டு வைக்கிற. என்னன்னு எனக்கு புரியல. உங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் பிரச்சனையா? மஞ்சிட்ட கேட்டாலும் அவளும் ஒன்றும் தெரியலங்க. நீ என்கிட்டையும் ஒன்றும் சொல்லலை. என்னதான் நடக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவியா, என்னன்னே தெரில. சரண் என்னைய அவாய்ட் பண்ணுறான். அதனால் எனக்கு எதுவும் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதான் கிளாஸ் ரூமுக்கு வர பிடிக்காம லைப்ரரியிலே இருக்கேன். அதான் ஏன்னு கேட்குறேன், எதுவும் சண்டை போட்டிங்களா? இல்லை அப்படியெல்லாம் இல்லை. இருந்தாலும் அவன் திடீர்னு பேசுகிறான், திடீர்னு பேச மாட்டேங்கிறான். எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதான் மனசு கஷ்டமாக இருந்துச்சா, அதான் லைப்ரரிக்கு வந்துட்டேன். இரு, நானே போய் அவன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்குறேன். இல்லை இல்லை காவியா, நீ எதுவும் கேட்காத. அவனே எப்போ தான் வந்து பேசுகிறான்னு பார்க்கலாம். அதனால தான் நானும் அவனுக்கு சேட் பண்ணுறதே விட்டுட்டேன். மெசேஜ் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான். அதனால் இனிமேல் நான் அவனுக்கு மெசேஜ் ஃபோன் எதுவுமே பண்ண போகிறதில்ல. அவனாக பேசுனா பேச வேண்டியது தான், இல்லைன்னா நானும் என் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போகிறேன். அப்போனா நீ கிளாஸ் ரூமுக்கு வர வேண்டியது தானே, எதுக்கு லைப்ரரியில் வந்து இருக்க? இல்லை, இன்னைக்கு எனக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுற மைண்டே இல்லை. அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன். நான் அப்புறம் வரேன், நீ போ. ஏய் லஞ்ச் டைம் டி, வா சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். ஓ லஞ்ச் டைமே ஆயிடுச்சா? ஆமாம், வா வந்து கிளாஸில் வந்து சாப்பிடு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். நானும் சரணை பார்த்து ஈவினிங் வீட்டுக்கு போகும்போதே அந்த பேக்கரியில் எல்லாரும் மீட் பண்ணி பேசிட்டு அப்புறம் போகலாம் எதுவாக இருந்தாலும். நான்லாம் வரல, நான் என் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்டு போயிடுவேன். பேக்கரிக்கெலாம் வரல. ஏ பைத்தியக்காரி, உனக்காக தான் நான் அவன்கிட்ட பேசலான்னு போகிறேன். நீ வரலன்னா எப்படி? ரெண்டு பேரையும் வச்சு தானே சால்வ் பண்ண முடியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும். நான் வந்து அவனும் வரமாட்டான். நீயே வேணா பேசிப்பாரு, நான்லாம் வரல. சரி, நானே வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கிறேன். சரி இப்போ வா கிளாஸ்க்கு போவோம். சரி. அடடா, குரூப்ல மெசேஜ் போட்டிருக்காங்களே 10 மணிக்கு போய் பிள்ளையார கரைக்க போனோன்னு. யார் யாரெல்லாம் வாரான்னு தெரியலையே. சேகரை கேட்டு பார்ப்போமா, அவனும் வாரானா என்னன்னு. ஆமா, சின்ன பயல்களோட நம்ம தனியா போனா நல்லா இருக்காது. இன்னைக்கு ஒரு நாள் தானே, நல்லா நம்மளும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சேகரை கூப்பிட்டு பார்ப்போம் வாரானா என்னன்னு. அப்பவே வாரேன்னு தான் சொன்னான். இப்போ என்ன சொல்லியானோ தெரியலையே. சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம் அவனுக்கு. என்ன இன்னைக்கு காலங்கத்திலே வீட்டில் இருக்காரு, எந்தாலையும் பயணம் பேருவாரா இப்பயும். சரி, இவர் வீட்டில் இருக்கது நல்லதா போச்சு. ஏசி வாங்கணும்னு இன்னைக்கு எப்படி ஆயினும் பேசி கடைக்கு கூப்பிட்டு போயிடணும். என்னங்க என்னங்க? சேகரே. சேகரா? சேகர்னா பெரிய பொண்ணு வீட்டுக்காராச்சே. அவருக்கு எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ இவரு? ஆமா ஆமா, நான் வீட்டில் தான் இருக்கேன். இப்பதான் மெசேஜை பார்த்தேன். குரூப்ல பிள்ளையார கரைக்க 10 மணிக்கு போனோம்னு சொல்லி போட்டிருக்கானுவேன். அதான் சரி நானும் போலான்னு பார்த்தேன். அவன் நீயும் வாரியா என்னன்னு கேட்டுட்டு போலாமேன்னு பார்த்தேன். வேற சின்ன பையனோட நம்ம போனா நல்லா இருக்காது பத்தியா. யாரெல்லாம் வாரா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போலான்னு பார்த்தேன். பத்துக்க வாரியா எப்படி நீ? ஆமா சொல்வா, நானும் வாரேன். வேற வீட்டுல இருந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அதனால நாமளும் அப்படியே பைக் எடுத்துட்டு லாரியில அவ்வளோ பயணம் எடுத்துட்டு வரட்டும் பிள்ளையார. நம்ம அப்படியே பின்னாடியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். சரிம்மா, சூப்பரா இருக்கு. கொஞ்சம் இரு, அப்பா போன் பேசிட்டு இருக்கோம்ல. ஆமா அதுவும் சரிதான், நம்ம பைக்லயே போயிருவோம். சரி செல்வண்ணே, அப்ப நான் கிளம்பிட்டு போன் அடிக்கேன். நீங்களும் வந்துருங்க கரெக்டா அங்க பிள்ளையார் எடுக்கிற இடத்துக்கு. சரி, அப்போ வைக்கட்டுமா? சரி. இங்க பாரு சிம்ரன், சின்ன பிள்ளைலாம் அங்க வரக்கூடாதுமா. நீ வீட்டிலே இருந்து விளையாடு. இந்த கிளேல அழகா பூச்சி செஞ்சிருக்கல, அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வை. அப்ப வந்து பாக்க என்ன வரும்போது உனக்கு பண்டெல்லாம் வாங்கிட்டு வரேன். உனக்கு பிடிச்ச சாக்லேட், ஐஸ்கிரீம் எல்லாம் வரும்போது வாங்கிட்டு வருவேன். என்ன
இது பிள்ளையார கரைக்கிறதுக்கு கடலுக்கு போறோம். அங்க ரொம்ப கூட்டமா இருக்கும். சின்ன பிள்ளைகளெல்லாம் அங்க கூட்டு போனோம்னா கவனமா பாத்துக்க முடியாது. நீ தொலைஞ்சு போயிருவ. அதனாலதான். நானும் தொலைய மாட்டேன்பா. இப்ப நான் பெரிய பிள்ளை. பாட்டி சொல்லிருக்காங்க. நானே தான் எல்லா வேலையும் இனிமே செய்ய கத்துக்கிடணுமா. நான் பெரிய பிள்ளையாம். அம்மா ஒழுங்கா என்னைய குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்புமுண்டுங்களா. அதனால பாட்டி என்னையே பல்லு விளக்கி குளிக்க எல்லாத்துக்கும் தனியாவே கத்துக்கிடணும்னு சொல்லிருக்காங்க. அதனால இப்ப நான் பெரிய பிள்ளை. நானே எல்லாம் செய்வேன். ஓ அப்படியா? அப்ப சிம்ரன் குட் கேர்ள் ஆயிட்டலா? ஆமாப்பா, நான் குட் கேர்ள். அம்மா பேட் கேர்ள். சரி, இப்போ உங்க அம்மா எங்க? காலையில இருந்து ஆளே காணோம். என்ன எந்திக்கலையோ? இல்லப்பா, அம்மா எந்திச்சிட்டா. எந்திச்சதும் பாட்டி சத்தம் போட்டாங்க. துணியை துவைன்னு போய் துவைக்கிறதுக்கு போயிருக்கா. அப்படியா? சரி சரி சரி, நீ போய் விளாடு. அப்பா வெளியில போயிட்டு உனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் வரும்போது வாங்கிட்டு வரேன் என்ன? சரிப்பா. எனக்கு வரும்போது கலர் ஸ்கெட்ச் வாங்கிட்டு வாங்க. சரி, வாங்கிட்டு வரேன். ஐ ஜாலி, அப்பா வரும்போது புது கலர் ஸ்கெட்ச் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஜாலி ஜாலி. ஏங்க, இப்ப பெரிய பொண்ணு வீட்டுக்கார கூட அப்படி எங்க கிளம்பிட்டீங்க நீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. வீட்ல இருந்தா உங்களை கூட்டிட்டு நான் எங்கேயாவது வெளியே போலான்னு பார்த்தேன்னா நீங்க உங்க ஃப்ரெண்டோடயே சுத்திக்கிட்டு திரியலான்னு இருக்கீங்களோ? வாரம் 7 நாளா நீ வெளியே உன் ஃப்ரெண்டுகளோட சுத்துறிய. ஏன் சுத்துறான்னு நான் கேட்கனா? நீ என்ன ஒரு நாளைக்கு ஏன் சுத்தியான்னு ஏன் கேட்க என்னைய? அது வேற இது வேற, அதுவும் இதுவும் ஒண்ணா? நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் உங்களுக்கு ஆபீஸ் லீவு, வீட்ல இருப்பிய. உங்களை கூட்டிட்டு நான் கடைக்கு தெருவுக்கு எங்கேயாவது போனேன்னா போலான்னு பார்த்தேன்னா நீங்க இன்னைக்கும் பெரிய பொண்ணு வீட்டுக்கார கூட்டிக்கிட்டு சுத்த போறீங்களாக்கும். எப்பயும் தான் போறீங்களா ஞாயிற்றுக்கிழமை? இன்னைக்கு வீட்ல இருங்க. ஏசி வாங்க போனோம். எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ராத்திரி ஒரே வெக்கையா இருக்கு, தூக்கமே வர முண்டங்கு. நல்ல ராத்திரி செனப்பண்ணிங்கனாங்க தூங்கியா கொரட்டை விட்டு தூக்கமே வர மாட்டேங்க நடிச்சுக்கிட்டு தெரியா. ஏசி எல்லாம் ஒன்றும் வாங்க முடியாது. கரண்ட் பில்லு என்ன ரேட்டு போய்கிட்டு இருக்கு, ஏறிக்கிட்டே போகுது. இந்த கரண்ட் பில்லு எல்லாம் கட்ட இயலாது ஏசி வாங்கினா. அதெல்லாம் வேண்டாம். எங்க பாருங்க, விளையாடாதீங்க. இன்னைக்கு ஏசி வாங்க பெய்யே ஆகணும். நானும் 2 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த அந்தான்னு ஏமாத்திக்கிட்டே இருக்கிய, வாங்கி தர மாட்டேங்க. இன்னைக்கு வாங்கி தரலன்னா அவ்வளவுதான் பத்துக்கிடுங்க. அந்த பேனு ராத்திரி ஆனா சுத்த முண்டங்கு. மேல உட்கார்ந்துதான் யாராவது ஒருத்தர் சுத்தி விட்டுக்கிட்டு இருக்கணும் போல இருக்கு. அப்பனா ராத்திரி உட்கார்ந்து எனக்கு ஃபேனை சுத்தி விட்டுக்கிட்டு இருங்க. ஆமா, உங்களுக்கு உழைச்சி கொட்டியதும் போதாதுன்னு பேனையும் உட்கார்ந்து ராத்திரி சுத்தி விட்டுக்கிட்டு இருப்பாவ. வேற வேலை இல்லைல்ல எனக்கு. ஒரு நாள் நிம்மதியா எங்கனா போலாம் வரலன்னா உடியாளா இவா. ஆமா, இப்ப 2 பேரும் அப்படி எங்க போறீங்க அதை சொல்லுங்க. நட்ட கலட்டுற வேலையான்னு கேக்கேன். பைத்தியகாரி பிள்ளையார இன்னைக்கு கரைக்கிறதுக்கு கொண்டு போறாவன்னா ஊர்வலமா. அந்த பிள்ளையார கரைக்கிறதுக்கு நாங்கள் வளம் போலான்னு பார்த்தோன்னா உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கா. அட ஆமால்ல, இன்னைக்குதான் பிள்ளையார கரைக்கிறதுக்கு கொண்டு போறாவளோ ஞாயிற்றுக்கிழமை. நம்ம மறந்தே போயிட்டோமே. எங்க அப்ப ஆத்துக்கா போறியே இப்போ? ஆத்துக்கு இல்லலா, கடலுக்கு. என்னது கடலுக்கா? கடலுக்குன்னா திருச்செந்தூர் கடலுக்கா? ஆமாலா, அங்கதான். எப்பயும் பிள்ளையார நம்ம ஒரு ஆத்துக்குள்ள தானே கரைப்பானுவேன். நீங்க என்ன திடீர்னு கடலுக்கு இங்கேயே? அப்படிதான் பயல்வ குரூப்ல போட்டிருந்தானுவேன். பிள்ளையார கரைக்கிறதுக்கு இப்படி போறோம், 10 மணிக்கு திருச்செந்தூருக்கு வந்துருங்க வர்றவங்க அப்படின்னு. அதான் சேகரம் நானும் பைக்ல போலான்னு இருக்கோம். 2 பேரும் ஆளுக்கு ஒரு பைக்லயே போறீங்க. பெரிய பொண்ணு வீட்டுக்கார வரும்போது பைக்கோ காரை என்னமாதிரி எடுத்துட்டு வர சொல்லுங்க, அதுல போங்க. நீங்க பைக்லாம் எடுத்துட்டு போவாதீங்க. பெட்ரோல் எதுக்கு தண்டமா வீண் பண்றீங்க? ஆமா, இந்த பெட்ரோலை மிச்சம் பிடிச்சுதான் இவ கோட்டை கிட்ட போறா. இங்க பாருங்க, கிறுக்கு கணக்கா பேசாதீங்க. அவளாம் அழகா பெரிய பொண்ணு பாடி வீடு மச்சி வீடு போட்டுட்டா. நம்ம இன்னும் ஓட்டு வீட்டுலதான் இருக்கோம். நம்ம எந்த காலம் போடுவோமோ தெரியல. அப்படி மிச்சம் பிடிச்சாதான் ஏதாவது பண்ண முடியும். ஆமா, இவ ரொம்ப மிச்சம் பிடிச்சு கிழிச்சிட்டா. எப்ப எதுக்கு ஏசி கேக்குறா? ஏசி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், போய் வேலையை பாரு. நானும் பிள்ளையார் கரைக்கிற இடத்துக்கு போனோம். சீக்கிரம் கிளம்புறேன். எங்க எங்க எனக்கு நேரம் ஆச்சுல, சும்மா தொடன்னு உயிரை எடுக்காத. இந்த கூறுகட்ட மனசுன்னு வச்சுக்கிட்டு ஒன்னும் வழங்காது போல இருக்கம்மா. சரி, பிள்ளையார கரைச்சிட்டு வந்தாவது ஏசி வாங்க கூட்டு போவாருன்னு பார்த்தா ஏசி வாங்கி தர மாட்டாரு போல இருக்கே. சரி, இப்ப நமக்கு என்ன வேலை? ஐயா அம்மா வீட்டுல தானே இருக்கு. அவருக்கு இட்லி ஊத்தி கொடுத்துக்கிடும். நம்ம பிள்ளையார கரைக்க போறாவன்னா எப்படியும் பொங்கல் சுண்டல்லாம் போடுவாவா. காலையிலே ஒரு பூஜையை பண்ணி நம்ம போனோன்னா பொங்கல் சுண்டலாவது வாங்கி திங்கலாம். எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டுல இட்லி தோசைன்னு இதையே தின்னு நாக்கு செத்து போச்சு. பொங்கல் சுண்டலாவது அங்க போனா கிடைக்கும். அப்படியே தின்னுட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். தூரம் எப்படியா இப்ப போயிடுவாரு, துணிமணி எடுத்து மாட்டிக்கிட்டு. நம்மளும் பிள்ளையார பார்க்க போவோம். கணபதி பாப்பா போறியா?
அட என்னது இது? கபோர்ட திறந்தா எலியா ஓடுது. உமா, உமா எந்த அளவே தொலைஞ்சலங்க வா. அட கடவுளே, என்னது இது? எலி இப்படி குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு நடக்குது. வேற வீட்டை இப்படி குப்பை குளமா வச்சிருந்தா எல்லாம் வந்து இருக்கதான் செய்யும். எங்க என்னத்துக்கு இப்படி கத்திட்டு அடக்கிய? நான் இப்பதான் சரி தெருவுக்கு கொஞ்சம் போய் பிள்ளையார பார்த்துட்டு வருவோம் கடைசியான்னு பார்த்தேன். அதுக்குள்ள உமா நொமான்னு கத்திட்டு அடக்கியலையா? நீங்களும் இப்ப பிள்ளையார கிடைக்க தானே போறேன் நீ, அப்புறம் என்ன? பைத்தியகாரி, என்னது இது? கபோர்டு ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கு? எலி என்னான்னு இந்த கபோர்டை திறந்ததும் ஓடுறது தெரியுமா? கைக்குள்ளேயும் காலுக்குள்ளேயும் இதை ஒழுங்கா நீட்டா அடுக்கி வைக்கிறதும் அடிச்சு வைக்கிறதுன்னு வைக்க மாட்டியோ? வேற எப்படி குப்பையும் குளமா இருக்குன்னு? இப்படி இருந்துச்சுன்னா எலி மட்டும் இல்ல, பாம்பும் வந்து அடையதான் செய்யும். ஐயா என்னாச்சியா? எதுக்கு கத்திட்டு அடக்கா இப்படி? பாருமா, நான் வெளியே போலான்னு வேற துணியை மாத்திட்டு போலான்னு கபோர்டை திறந்தா எலியா ஓடுது. அந்த கூத்தை ஏன்யா கேக்கா? நேத்து எலி என்ன அட்டகாசம் பண்ணி வச்சிருந்து தெரியுமா வீட்டை? நான் அதை நேத்து பூரா எடுத்து வச்சே குறுக்கெல்லாம் உடஞ்சி போச்சு எனக்கு. அவளை ஒயர் கியர் அவளத்தையும் கடிச்சு நாசம் பண்ணி வச்சிருக்கியா? உன் பொண்டாட்டி உன்கிட்ட சொல்லலையாக்க ராத்திரி? இல்லையம்மா, அவ எதுவும் என்கிட்ட சொல்லலையே. அடடா, கிளவி போட்டு விட்டுருச்சே. இப்ப இவரு நம்மள சத்தெல்லாம் போடுவாரு. எங்க அம்மா அவளை வேலையும் செஞ்சிருக்கா, நீ சும்மாவே ஊர் சுத்திக்கிட்டு திரியிறியாக்கோன்னு. அடுப்பங்கரையில புள்ள அவளத்தையும் தட்டி போட்டு வீடே நாஸ்தி பண்ணி வச்சிருந்தியா? துணிமணி எல்லாம் களைஞ்சு போய் கிடந்து நான் அவளத்தையும் எடுத்து கொண்டு வச்சுட்டு நடந்தேன். என்னத்தை செய்ய? நேத்து பூரா செஞ்சு எனக்கு குறுக்கே முறிஞ்சு போச்சியா. ஏம்மா, எலியா அவ்வளவு அட்டகாசம் பண்ணி வச்சிருந்தது? ஒரு நாளும் அப்படியே பண்ணாதம்மா. ஏன் அப்படி? ஒரு எலி வந்தாலே வீட்டை நாசம் பண்ணிடும். 40-50 எலி இருக்கும். அவ்வளோ அட்டகாசம். ஏதோ பழி வீக்க வந்த மாதிரி தான் வந்திருந்துச்சு. யார் என்ன பண்ணுனான்னு தெரியல. என்னம்மா சொல்றீங்க? என்ன கிளவி ஏதோ வஞ்சம் வச்சு பேசுற மாதிரியே பேசுத? இல்லையா, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த எலி அட்டகாசம் அதிகமாக வந்திருக்கு. அதான் எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு, சாமி கோளாறுகளா இருக்குமோ என்னமோன்னு. அடடா, நம்ம தானே பிள்ளையார்கிட்ட இருந்து தேங்காய் பழம்லாம் ஆட்டையை போட்டுட்டு வந்தோம். ஒருவேளை நம்ம பார்த்த வேலையில தான் இப்படி ஆகி போச்சோ? ஐயோ, வெளியே சொன்னா கேவலமா ஆகி போச்சே. அம்மா, நம்ம வீட்டுல எல்லாம் நல்லபடியா தானம்மா சாமி கும்பிட்டோம். அப்புறம் என்ன குறை வந்துட்டு இங்கேயே? இல்ல, என் மனசுல பட்டதை சொன்னையா, வேற ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா. எலி தொல்லை வீட்டில் இருக்கோம். நான் இப்போ வெளியே போயிட்டு வரும்போது எலி மருந்து எல்லாம் வாங்கிட்டு வரேன். எலி பேஸ்ட்டு அப்புறம் இந்த எல்லாம் வாங்கிட்டு வரேன். எலியெல்லாம் போக்கடிச்சிடலாம். ஆமாங்க, அப்படிதான் ஏதாவது இருக்கும். நீங்க வரும்போது எலி மருந்து எலி பேஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. வச்சு அவளை எலியையும் கொண்டுருவோம். சரி சரி சரி, ஒரு துணியை எடு, நான் மாத்திட்டு போட்டோம். நல்ல காரியம் செஞ்சே போங்க. இந்த கோட்டு சூட்டை மாத்திட்டு வேற துணியை மாத்துங்க. இதுலயே பார்த்து உங்களை கடுப்பா இருக்கு. எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது இந்த துணியில உங்களை. சரி, அப்ப நீயே ஒரு துணி எடுத்து தா பாப்போம். இருங்க, நானே எடுத்து தரேன். கீழே கபோர்டுக்குள்ள ஒரு துணி இருக்கும், சூப்பரா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நீங்க அதை போடணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். இருங்க, எடுத்து தரேன். கருவாட்டு பானையில சுருட்டி வச்சுக்கணங்க, அவ்வளவு துணியை அள்ளி சொல்லி வச்சிருக்கா. இதுக்குள்ள இருந்து எந்த துணி அப்படி எடுத்து கொடுக்க போறா? அயன் பண்ணாதானே போடாவும், இல்லாட்டினா போடாவாத. என் மொழி கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் துணியெல்லாம் அயன் பண்ணி தான் போடுவான். அவ்வளோ அழகா போடுவான். கல்யாணத்துக்கு அப்புறம் பைத்தியக்காரன் கணக்கா துணியெல்லாம் வெளியே தெருவுக்கு போட்டுட்டு போறான். என்னத்தை சொல்ல? எங்க இந்த துணி தான் எப்படி சூப்பரா இருக்கா? எங்க இந்த துணி உங்க பிறந்த நாளைக்கு நான் எடுத்து தந்தது. உங்களுக்கு இந்த துணி சூப்பரா அம்சமா இருக்கும். இந்தாங்க போடுங்க. ஏது இது துணியா? ஏங்க இந்த துணிக்கு என்ன குறைச்சலு? நல்லா பாரு, துணியே குறைச்சலாதான் இருக்கு. அட கடவுளே, என்னது இது? என் புருஷனுக்கு ஆசையா நான் பிறந்த நாளைக்கு எடுத்து கொடுத்த சட்டையாச்சே இது. இதுவும் எலி பார்த்த வேலையா? ஐயா, ஆமையா, அப்படிதான்னு நினைக்கேன். ஐயோ, போச்சே என் புருஷனுக்கு நான் ஆசையா வாங்கின சட்டையே இது. இப்படி எலி கடிச்சு கொதறி வச்சிருக்கே. எங்க அப்ப இனிமே நீங்க இந்த சட்டைய போட முடியாதா? எடி பைத்தியக்காரி, இந்த துணியை பார்த்துமா அப்படி கேட்க? இத போட்டேன்னா நான் பிச்சைக்கார மாதிரி இருப்பேன்லா? இல்லங்க, இந்த துணியை நான் உங்களுக்கு ஆசையா வாங்கினதுங்க. அதுக்குன்னு இந்த கிழிஞ்ச துணியை என்னைய போட்டுக்கிட்டு போ சொல்றியோ? ஐயா, எலி இப்படி துணிமணியெல்லாம் நாசம் பண்ணணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா. நேற்று ஒயர் கீரோலெல்லாம் கடிச்சு வச்சிருந்துனா அதுவே நேற்று உங்ககிட்ட உன் பொண்டாட்டியே சொல்லியிருப்பான்னு இருந்தேன். இன்னைக்கு லீவ்ல எல்லாம் சரி பார்ப்பேன்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தேன்னா இப்படி ஆகி போயிருந்திருக்க. அம்மா, இது சரிப்பட்டு வராது. நான் வரும்போது எலி மருந்தோட வாரேன். நான் இப்போ இந்த துணியோட போறேன். அப்புறம் பார்த்துக்கிட்டேன். எதா இருந்தாலும் இந்த துணியெல்லாம் போட்டுட்டு என்னால வெளியே போக முடியாது. நான் வாரேன். ஐயா, சாப்பிட்டுட்டு போயா? இல்ல வேண்டாமா, நான் வெளியே பார்த்துக்கிறேன். ஐயா, இட்லிலாம் ஊத்திட்டேன், சாப்பிட்டுட்டு போ, சூடா இருக்கு. சரிம்மா, அப்ப எடுத்து வைங்க. அந்த வாரம் இரு. நான் முத என் புருஷனுக்கு பிறந்த நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா காசை களவாண்டி எடுத்து வச்சு அதுல வாங்கின ட்ரெஸ் இப்படி இந்த எலி நாசம் பண்ணிருச்சே.
எலி உன்னை இனிமே நான் சும்மா விட மாட்டேன் பாரு, பொறிச்சு தின்னுறேன் இரு. குயில பிடிச்சி குண்டுல அடைச்சி பாட சொல்லுகிற உலகம் அது எப்படி பாடுமையா? ஓ தொண்டை சரியில்லை, இல்லைன்னா நான் சிசிலாக்கணங்க அவ்வளோ அழகா பாடுவேன். மனசு தடுமாறும், அது நினைச்சா நிறமாறும், மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தடபோடும். மாடு ரெண்டு பாதை ரெண்டு வண்டி எங்க சேரும்? புத்தி வச்சா அன்பு இல்ல, சொல்லி புட்டா வம்பு இல்ல, சொல்லத்தானே தெம்பு இல்ல, இன்ப துன்பம் யாரால? எல்லாம் உன் பொண்டாட்டியாலதால பாரு. என் துணியை என்ன நீ அடிச்சு துவைச்சு கிழிச்சு கந்தல் கந்தலா ஆக்கி வச்சிருக்கான்னு. வேற உன் துணியை விட்டா வைப்பா, அதான் இப்படி அடிச்சு துவைச்சு கிழிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கேன். அம்மா என்னம்மா சொல்றீங்க? ஆமாயா, அவதான் எல்லாத்துக்கும் காரணம். இப்ப நீ உன் ஃபேண்ட் கிழிஞ்சு போச்சுன்னு நீ என்கிட்ட இப்படி மல்லுக்கு நிக்கிய. உன் பொண்டாட்டி இப்படி துணியை துவைச்சு கிழிச்சு வச்சிருக்கல என் சேலையெல்லாம். நான் யார்கிட்ட போய் சொல்லு? ஏம்மா ஏமா நீங்க அவளெல்லாம் துவைக்க சொல்றீங்க? அவகிட்ட கொடுத்தாதான் அவன் இந்த மாதிரி வேலை பார்த்து வைக்கான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க அவளை வேலை வாங்குறீங்க? இது நல்ல கதையா இருக்க. உன் பொண்டாட்டி ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கன்னா அவளுக்கு நான் எந்த வேலையும் சொல்லக்கூடாது. அவளை ஒழுங்கா வேலை செய்யணும், நீ அவளை கண்டிக்கிறத விட்டுவிட்டு நீ அவளுக்கு ஏன் வேலை கொடுக்கான்னு என்னைய திட்டுற பத்தியா நீ? அம்மா என்னம்மா நீ? இப்போ நான் இதை போட்டுட்டு தான் வெளியே போகலான்னு இருந்தேன், பார்த்தா அந்த பேண்ட் இப்படி கிழிஞ்சு போய் கிடக்கு. எனக்கு ஒன்றும் புரியல இந்த வீட்டில் என்னதான் நடக்குன்னு. எனக்கு இருந்தாலும் ஒன்றும் புரியாண்டங்கு. வா உன் பொண்டாட்டிட்டே போய் காட்டுவோம். அவ துணி துவைக்க லட்சணம் அப்படி. என்ன எத்தனை துணியை இப்படி அடிச்சு கிழிச்சு வச்சிருக்காளோ தெரியல. இன்னைக்கு வேற போய் துணியை தவனு காலையிலே விட்டுட்டேன். கடுப்புல என்ன பண்ணி வச்சாலும் என்னமோ. அவட்ட என்ன ஏதுன்னு கேட்போம் வா. வாங்கம்மா, அவகிட்ட ஏன் இப்படி பண்றான்னு கேட்போம். வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே. பெரிய பொண்ணு என்னது இது? ஏங்க உங்களுக்கு என்ன கண்ணா தெரியல? இது ஃபேண்ட்டு. ஆமா, ஏன் இந்த கரையாரிச்ச பேண்டை தூக்கிக்கிட்டு இங்க வந்திருக்கிய? பெரிய பொண்ணு இது கரையாரிச்ச பேண்ட் கிடையாது, நல்ல பேண்ட். நீ தான் இப்படி ஆக்கி வச்சிருக்க. ஆமாடா, இங்க பாரு, என் சேலையையும் அடிச்சு துவைச்சு கிழிச்சு கந்தல் கந்தலா ஆக்கி வச்சிருக்க. ஏது நானா? ஆமால பெரிய பொண்ணு, நீ தான். எதுக்கு இப்படி பண்ற? ஒரு வேலையை உனக்கு சொன்னா அந்த வேலையை உனக்கு ஒழுங்கா செய்ய தெரியாதா? இப்படியா பண்ணுவ? பாரு நல்ல பேண்ட், இது நான் 1500 ரூபாய்க்கு வாங்கின பேண்ட், இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கியே. ஏங்க இது நான் பண்ணலங்க. அப்புறம் யாருல? உன் மாமியால வந்து பண்ணுனா? ஆ, எனக்கும் அதே சந்தேகம் தான் தே. பார்ல சேகர், உன் பொண்டாட்டி என்ன பேச்சு பேசியான்னு? இங்க பாரு பெரிய பொண்ணு, உனக்கு வேலை செய்ய விருப்பம் இருந்தா செய்யி, இல்லைன்னா செய்யாத. இப்படி வேண்டா வெறுப்புக்கு செஞ்சு பேண்ட் நல்ல துணியெல்லாம் எப்படி கிழிச்சு வச்சிருக்கேன்னு பாரு. ஏங்க அதை செஞ்சது நான் இல்லைங்க, நம்புங்க. இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் கேட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் பைத்தியக்காரன் கிடையாது. இன்னமும் பண்ணு போ. நல்ல பேண்ட நாசம் பண்ணிட்டா பைத்தியக்காரி. ஏங்க ஏங்க அது நான் பண்ணலங்க. அரு அருமையான சேலை. இந்த சேலையும் இப்படி அடிச்சு துவைச்சு கிழிச்சு வச்சிருக்கீங்களா? உனக்கு துணி துவைக்க சொன்ன பாவத்துக்கு இருக்க துணியை இனிமே அடிச்சு துவைச்சு கிழிச்சிடாதலா? ஒழுங்கா துவைச்சு காய போடு, நான் வந்து இப்ப பாப்பேன். நீ தான் சாக்குன்னு துணியை அடிச்சு துவைச்சு கிழிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வையி, உங்க அண்ணன் வீட்டுல போய் வாங்கிட்டு வாட, அடிச்சு உடனே வரட்டி விட்டுருவேன் பாத்துக்க. அடக்கடவுளே, என்னது இது? ஒருத்தரை நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம அடிச்சு துவைச்சு கிழிப்போம் தான், ஆனா இந்த துணியெல்லாம் நம்ம கிழிக்கலையே. யார் பார்த்த வேலையா இருக்கும்?